தமிழக வெற்றி கழகம் 120 தொகுதிகளில் கணக்கு கட்டி இப்போ ஆட்சி அமைக்க போறாங்க. இந்த இழுபறிக்கு நாளைக்கு என்ன நடந்தது? ஆக்சுவலா பாஜக அந்த 108 செய்ய விடாம தடுக்கிறத நம்ம பின்னாடி இருந்து ஒரு அணியாக, உங்ககிட்டே அணி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, நீங்க ஒரு அணியா இருந்து வெளியிருந்து ஆதரிச்சு அந்த ஆட்சியை அமைய வச்சிருக்கணும்ல. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க கூட்டணி கட்சிகளை 2 நாள் 3 நாள் போக விடாம தடுத்து கவர்னர் எல்லா வேலையும் பாஜக உள்ளே இறங்கி வேலை செய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் வழக்கம் போலவே போட்டு கொடுத்தீங்க. நீங்க போட்டு கொடுத்த வாய்ப்புல தான் அவங்க உள்ள இறங்கியிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வெளியே வர முடியாம போனதுக்கு காரணம் திமுக தான். ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான் சொல்லணும். அதை அவங்க ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த நட்பை உதறி வெளியே இந்த 4 நாட்களில் மிக மிக நேர்மையாக நடந்த கட்சிகள் நான் சொல்றது 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் தான். இன்னும் அவங்க வலுவான எதிர்க்கட்சி 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இருக்கட்டும், நீங்க என்ன மனநிலையா எந்த நிலைமைக்கு போயிட்டீங்க? இன்னைக்கு நீங்க திமுக அதிமுகன்ற கூட்டணி பேச்சுன்றது சொந்த கட்சிக்காரங்களே திமுகவில் இருப்பவர்களே காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு காலத்திலையும் நீங்க எப்படி மக்களை ஏமாத்துனீங்க, என்னென்ன முற்போக்கு முகமூடிகள் போட்டு இதுவரைக்கும் நீங்க செய்த தவறுகள் எல்லாத்தையுமே காலத்தின் காரணமா நீங்க பட்டவர்த்தனமா வெளிப்பட்டு போவீங்க. உப்ப தின்றவன் தண்ணி குடித்துதான் ஆகணும். நீங்க கொடுத்த காலங்கள் முடிஞ்சு. அப்ப இனிமேல் நீங்க எதை சொல்லி எங்க போய் விஜய் திமுக முகமூடி கிழிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? விசிகே இவ்வளவு தாமதப்படுத்தணும், அது ஒரு கேள்விக்குறியாவது. இல்ல, நீங்க நாள் வரைக்கும் என்ன சிஎம் ஆக்கணும், என்ன டெப்டி சிஎம் ஆக்கணும் அப்படிலாம் கோரிக்கை வச்சதா சொல்லப்பட்டது. இன்றைக்கு எனக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்க, ஒரு அமைச்சர் கொடுங்கன்னு விசிகா கேட்கறது என்ன தப்பு இருக்கு? நீங்க அதுக்கு உண்டானது ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அந்த 50 வருடத்துல மதசார்பற்ற ஒரு அமைப்பை முன்னெடுத்து தாவேகா முன்னாடி போகும்போது இன்றைக்கு உங்க கூடாரம் தான் காலி ஆயிடுச்சு. திமுக கூடாரம் காலி ஆயிடுச்சு. திமுக கூடாரம் முழுமையா காலி ஆயிடுச்சு. திமுகவுடைய உண்மையான முகத்தை இனிமேல் நம்ம பார்ப்போம். புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நண்பர் திரு பரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நிகழ்ந்த ஒரு பரபரப்பு, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அதிரடியான அரசியல் திருப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு இப்போது தமிழக வெற்றி கழகம் 120 தொகுதிகளில் கணக்கு கட்டி இப்போது ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த இழுபறிக்கு நாளைக்கு என்ன நடந்தது? ஆக்சுவலாக அதாவது 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த நாளிலிருந்து இந்த 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இந்த 4 நாள் தமிழக அரசியலின் கருப்பு புள்ளின்னே நம்ம சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் நம்ம கற்பனையிலே நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இந்த 4 நாட்களில் சமூகத்தில் விதைக்கப்பட்டு அதோடைய வினை என்னன்றதை பார்க்கப்பட்டு தொடர்ந்து தான் தோல்விகளை தழுவியும் இவ்வளவு பெரிய செட்பேக்குக்கு பின்னாடியும் ஒரு அடி எடுத்து மக்கள் தன்னை நிராகரித்த பின்பு நான் வருவேன் ஆட்சிக்கு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை விட்டு விலக முடியாத ஒரு தன்மையோடு அரசியல் கட்சிகள் நடந்து கொண்ட விதத்தையும், மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் எங்களுக்கு ஜனநாயகம் முக்கியம் இல்லை, எங்களுடைய அதிகாரம்தான் முக்கியம்னு நடந்து கொண்ட அரசியல் கட்சிகளுடைய கருப்பு முகங்களையும் இந்த 4 நாளில் நம்ம பார்த்துட்டோம். இவ்வளவு பெரிய வெறியோடு நீங்கள் ஏன் எதுக்கு நீங்கள் ஒரு அறச்சாயம் பூசி நாங்கள் ஏதோ மதசார்பற்ற அணி, நாங்கள் இந்த மக்களுக்காகவே வாழுகிறோம், எங்களுக்கு அதிகாரம் பெருசு இல்லை, எதிர்க்கட்சியாக வந்தால் எங்களோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும், எதுக்கு இந்த முகமுடியலாம்? இவ்வளவு நாட்களும் நீங்கள் எப்படி எதற்காக உங்கள் சொந்த சுயநலத்திற்காக நடந்து கொண்டீர்கள் என்பது இந்த 4 நாட்களில் வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அதாவது ஒரு அரசு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு மக்களால் பெருவாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். உங்கள் 2 பேருக்குமே குறைவான அளவில் வாக்குகள் இருக்குது. அப்போது ஒரு முயற்சின்ற ஒன்றை, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதன் மூலமாக பாஜக அந்த தொங்கு சட்டசபை மூலமாக பாஜக உள்ளே வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுது, எல்லா முயற்சிகளையும் செய்யுது, கவர்னர் மூலியமாக செய்யுது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் பாஜக எதிர்ப்பு நிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சமூக நீதியை பின்பற்றக்கூடிய பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பாஜக அந்த 108 செய்ய விடாமல் தடுக்கிறத நம்ம பின்னாடி இருந்து ஒரு அணியாக, உங்ககிட்டே அணி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது, நீங்கள் ஒரு அணியாக இருந்து வெளியிருந்து ஆதரித்து அந்த ஆட்சியை அமைய வச்சுருக்கணும்ல. அதுதானே பாஜக உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான உண்மையான தடுப்பு நடவடிக்கை. நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் கூட்டணி கட்சிகளை 2 நாள் 3 நாள் போக விடாமல் தடுத்து கவர்னர் எல்லா வேலையும் பாஜக உள்ளே இறங்கி வேலை செய்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் வழக்கம் போலவே போட்டு கொடுத்தீங்க. நீங்கள் போட்டு கொடுத்த வாய்ப்பில் தான் அவங்க உள்ளே இறங்கியிருக்காங்க.
ஏன்னா அன்றைக்கே தொங்கு வந்துருச்சு. இவ்வளவு பெரிய சிக்கலில் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம இம்மிடியட்டாக முடிவு எடுத்தாகணுன்ற முடிவில் கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்களோட ஸ்டாண்டை கிளியர் பண்ணிட்டாங்க. நாங்கள் எதிர்க்கட்சியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. கூட்டணி கட்சிகள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. உடனே முடிவு எடுக்க முடியாது இல்லையா? இவரும் போய் உடனே வந்து யாரையும் அப்ரோச் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த காலதாமதம் என்பது சரிதானே? இல்லை எங்கே சரி நீங்கள் காலையில் ஒரு தகவல் சொல்கிறீங்க, நாங்கள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுவோன்னு. திரும்ப உங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மறுபடியும் உடனே கூப்பிடுறீங்க, டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டிஸ்கஸ் பண்ணி சாயங்காலம் என்ன முடிவு எடுக்கிறீங்க? 2வது நாள். அதாவது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் நம்ம தலைவருக்கு வழங்கப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லி முடித்தா மறுகணமே வந்து அதிமுகவும் திமுகவும் இணைய போகுதுன்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க பரவுது. இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுக்கணும் திமுக? அப்படி ஒரு சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலையும் வந்தாலும் நாங்கள் வந்து அதை எதிர்க்கக்கூடிய அணி திமுக நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? கடந்த காலத்தில் இது தாய்க்கழகம் அதிமுக திரும்புதுன்னா கூட ஓகே. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுகன்றது பாஜகவோட ஒரு தொங்கு சதையாக மாறிடுச்சுன்றதை நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ அப்படி ஒரு கட்சியோடு கூட்டணியே கிடையாது. உறுதியாக இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுனீங்கன்னு இனிமேல் மானநஷ்ட வழக்கு தொடர்வோன்னு எந்த மானஸ்தனா திமுகவில் இருந்து பேசுனீங்களா? நீங்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப வாழைப்பழத்தில் வலிக்கிட்டு போகிற மாதிரியே தானே பதில் சொல்லிக்கிட்டே போனீங்க. அப்போ இந்த வதந்தியை நீங்கள் வந்து பரப்ப விட்டு ஒரு ஆழம் பார்க்குற மாதிரி மனநிலைக்கு தானே வந்துட்டீங்க. ஏன்னா 2 கட்சியிலையுமே இப்படி ஒரு பேச்சு வந்துச்சுன்னா மக்கள் மனதில் என்னவா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா கட்சிக்காரங்களும் பயங்கரமான வந்து இந்த முறை ஜெயிச்சு வந்திருக்க எம்எல்ஏ யாருக்களும் குறைந்த செலவில் ஜெயிச்சு வரல. எல்லாமே 10 கோடி 20 கோடி ஜெயிச்சு கொடுத்து செலவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. சரி, நீ ஜெயிக்காமல் அறிவாலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தோற்று போயிட்டீங்க கடைசி. ஆனால் அவன் இவ்வளோ செலவழித்து வந்திருக்கான். வரும்போது இப்போ இவ்வளோ செலவு பண்ணுவேன், நீங்கள் வந்து கொள்கையில் அடிப்படையில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. அவன் எப்படினாலும் இதை சம்பாதிக்கலான்னு தான் செலவு பண்ணி வந்திருப்பான். அப்போ அவன் என்ன செய்வான்? அவன் திடீர்னு ஓடிட்டான்னா என்ன செய்யறது? அப்போ அவனை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வதந்தியை பரப்பி தான் ஆகணும் நம்ம திமுகவும் அதிமுக. இதுக்கு இடையில நம்ம கேப் கொடுத்தோம்னா பாஜக உள்ளே வந்துடும். உள்ளே வந்தால் ஏதாவது ஒரு கேம் பண்ணி நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியாதா? இது என்ன எண்ணம்? இது எவ்வளோ தவறானது. நீங்கள் இப்போ வந்து உண்மையிலே இருந்தீங்கன்னா அன்னைக்கே 2வது நாளே இந்த அமைப்பு இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. கடைசி என்ன மதசார்பற்ற அமைப்புகள் பூரா ஒன்றா சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் ஆட்சி இதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நடத்திருந்தா இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்காத. நீங்கள் எங்களால் வெளியே வர முடியாத கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் வெளியே வர முடியாத போனதுக்கு காரணம் திமுக தான். ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான் சொல்லணும். அதை வந்து அவங்க வந்து ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அந்த நட்பை வந்து உதறி வெளியே இந்த 4 நாட்களில் மிக மிக நேர்மையாக நடந்த கட்சிகள் நான் சொல்கிறது 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் தான். எந்த கணத்தில் விசிகை இவ்வளோ தாமதப்படுத்தணும் அது ஒரு கேள்விக்குறியாகும். இல்லை நீங்கள் நாள் வரைக்கும் ஒரு 4-5 மணி வரைக்கும் அது இழுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்ற நீங்கள் அதோட முக்கியத்துவத்தை தெரிந்துக்கணும்ல. இப்போ நீங்கள் அவங்க தரப்புலேயும் வந்து நிறைய டீல் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னை வந்து சிஎம் ஆக்கணும், என்ன டெப்டி சிஎம் ஆக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சதாக வந்து சொல்லப்படுது, நிறைய பேசப்படுது. அதான் நீங்கள் வந்து ஒரு தலித் அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரன்றது சமூக தேவை. அதை வந்து டீலிங்னு பேசக்கூடாது. இப்போ அதிமுகவும் திமுகவும் பண்ணிக்கிறது தான் டீலிங்கு. ஒரு தலித்தை முதல்வர் அமைச்சர் ஆக்க முடியல, இவ்வளோ பெரிய சமூக நீதி பிறகு பேசுகின்ற தமிழகத்தில் வந்து 50 வருடமாக பொது தொகுதியில் தலித்தை நிற்பறதுக்கே தயங்கின கட்சிகள் தான் 2 திராவிட கட்சிகளும். அப்போ இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்க, ஒரு அமைச்சர் கொடுங்கன்னு விசிகா கேட்குறது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அதுக்குண்டானது எதாவது கொடுத்துருக்கீங்களா அந்த 50 வருடத்தில்? ஏன் இந்த தேர்தல் ஆரம்பிக்க காலத்திலே விசிகா கூட்டணி ஆட்சி வைப்போன்னு சொன்னதுக்கு எவ்வளோ இதாக நடந்துக்கிட்டீங்க? திருமாவளவன் வந்து போய் போட்டிடுறாருன்னு சொன்னதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து போன தடவை உன்னை ஜெயிக்க வச்சதே கஷ்டம், பொது தொகுதியில் உங்களை கூட்டு போய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து என்னை ஒரு ஊருக்குள்ளே கூட்டு போட்டதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு திருமாவை பேச வச்சது பூரா உங்கள் அழுத்தம் தானே. அப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்காதப்போ அவருக்கு இன்றைக்கி காலம் கையில் வந்திருக்கப்போ எனக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தவறு இருக்குது? எதுவாக அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பை முன்னெடுத்து அந்த தாவேக்கா முன்னாடி போகும்போது இன்றைக்கு உங்கள் கூடாரம் தான் காலி ஆயிடுச்சு. திமுக கூடாரம் காலி ஆயிடுச்சு. திமுக கூடாரம் முழுமையாக காலி ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வந்து வலுவான எதிர்க்கட்சி 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன மனநிலையாக எந்த நிலைமைக்கு போயிட்டீங்க இன்றைக்கி? நீங்கள் வந்து திமுக அதிமுகன்ற கூட்டணி பேச்சுன்றது சொந்த கட்சிக்காரங்களே திமுகவில் இருப்பவர்களே காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 4 நாட்களில் இந்த மதசார்பற்ற அமைப்புகள் அதாவது கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள், எவ்வளவு மேன்மையாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இவ்வளவும் வெளியே உள்ளே வச்சு நான் அதிமுக கூட்டணிக்கு உங்களுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இவ்வளோ பெரிய எமோஷனல் டச்சோடு உங்களோட இருக்கிற வந்தாலும் எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. இங்கே வந்து ஒரு மத சார்பில்லாத ஒரு அணி வந்து வரணும், தாவேக்கா வரணும், மக்கள் வந்து அதற்கு வாக்களிச்சிருக்காங்க, அவங்க பின்னாடி போக வேண்டியது எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி நாளைக்கு வந்து என்ன நடந்தாலும்
நீங்கள் மற்ற எம்எல்ஏ ஓடிடுவான், காசுக்காக ஓடிடுவான் இப்படின்னு இந்த கட்சிகளை சொல்லவே முடியாது. இனிமேல் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்றது தானே இவ்வளோ வேலையும் பார்த்தீங்க. அவன் அதிமுகவில் இருந்து கூட ஆள் எடுத்துட்டா நாளைக்கு வந்து திரும்ப வந்து பாஜக ஏதாவது பண்ணால் திரும்ப ஓடிடுவான். இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத அரசு அமையணும்னு நீங்கள் விரும்புனீங்க. அது இன்றைக்கு வந்து அதை உடைத்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது. முழுமையிலே வந்து இந்த முகம்தான் உங்களுக்கு வச்சிருந்த முற்போக்கு முகம். அந்த முகத்தை வந்து திமுக விட்டு வெளியெடுத்தாச்சு. திமுகவுடைய உண்மையான முகத்தை இனிமேல் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு காலத்துலையும் நீங்கள் எப்படி மக்களை ஏமாத்துனீங்க, என்னென்ன முற்போக்கு முகமுடிகள் போட்டு இதுவரைக்கும் நீங்கள் செய்த தவறுகள் எல்லாத்தையுமே காலத்தின் காரணமாக நீங்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு போவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உப்பை தின்றவன் தண்ணி குடித்து தான் ஆகணும். நீங்கள் கொடுத்த காலங்கள் முடிஞ்சிச்சு. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறது தான் இனி வர்ற காலங்களில் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த மூளை நல்லா பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுமே மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்பு தேர்தலுடைய வெற்றி திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கியை எந்த அளவுக்கு சரித்ததோ அதே அளவுக்கு எண்ண மன்றத்தில், அதாவது எண்ணத்தில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த எண்ணத்தை வந்து இந்த தேர்தலுக்கு பின்பு இந்த 4 நாட்கள் நீங்கள் நடந்து கொண்டதில், அதாவது எண்ணிக்கைகள் வேறு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லுவீங்க, ஏதாவது வந்து திராவிட சித்தாந்தம் வந்து எண்ணங்களாக இவ்வளோ பெரிய எண்ணங்கள் இருந்தாலும் அதை விரும்பாதவர்கள் கூட திமுகவுக்கு வாக்களிப்பார்கள், அப்படி தானே? அப்போது இந்த தேர்தல்ன்றது உங்களுடைய ஐடியாலஜிக்கு இல்லை, உங்கள் ஒர்க்கு கிடைச்ச ஒர்க்கு. தேர்தலுக்கு பின்புன்றது உங்கள் ஐடியாலஜிக்கான ஒர்க். நீங்கள் யாரோட உங்கள் ஐடியாலஜியோடு நிற்க போகிறீங்க, யாரோடு நிற்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்தாலும், இவ்வளோ பெரிய அரசுன்னு அதிகாரம் எல்லாமே வந்தாலும் நீங்கள் உங்கள் ஐடியாலஜியில் நிற்கிறீங்களா? அதுதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் நின்றுருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு அப்போவே. அப்போ இனிமேல் நீங்கள் எதை சொல்லி எங்கே போய் விஜய் வந்து திமுக முகமுடி கிழிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அது விஜய் கிழிச்சாரு இல்லை, காலம் கிழிச்சிருச்சு. அதாவது நீங்கள் விஜயினுடைய வருகை மொத்தமாக எல்லாத்தையும் உடைக்குதான்னு கேட்டால், அவர் ஒரு காலத்தின் தேவையில் எழுந்து வரும்போது நீங்களே உங்கள் முகமுடியை கிழிச்சுக்கிறீங்க. மேற்கொண்டு விஜய்க்கு தேவையான எல்லா பலத்தையும் நீங்களே உங்களை அம்பலப்பட்டு கொடுத்துக்கிறீங்க கொண்டு போய். ஸோ விஜய் வந்து டிஎம்கேவையும் வந்து கீழே தள்ளிட்டாரு, அவங்க கூட்டணியும் வந்து உடைச்சிட்டாரு. முழுமையாக உடைஞ்சி. இப்போ இந்த தேசிய அளவில் வந்து வச்சிருந்த கூட்டணின்றது இன்றைக்கி இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறின மாதிரி, திமுக மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய செட்பேக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஒரு திமுக தலைவர் தோல்வி, எதிர்கட்சின்ற விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு உண்டான விஷயம் வந்திருக்கு. இதுக்கு இடையில் வந்து அகில இந்திய அளவில் இருந்த மிகப்பெரிய 12 வருடம் 13 வருடம் இருந்த கூட்டணி முழுமையாக உடைஞ்சிருச்சு. அப்போ இவ்வளோ பெரிய செட்பேக்கை வந்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் சந்திக்கிறீங்கன்னா அதற்கு உண்டான காரணம் என்ன? இதுக்கப்புறம் என்ன? திமுக என்னென்னா, திமுக அதாவது எந்த ஒரு இயக்கத்தையும் யாரும் வந்து முழுமையாக அடித்து தொடச்சி எரிஞ்சிட முடியாது. அவர்களுக்குண்டான சிம்மாசனத்தையும் சவப்பட்டியும் அவர்களே தான் செஞ்சுக்கிறாங்க. திமுக தோல்விக்கு காரணம் திமுகவே தான், வெளியிலிருந்து இல்லை. இனிமேல் என்ன, அதாவது இன்று வரை நீங்கள் செய்த தவறுகள், இந்த 50 வருடம் வந்து நீங்கள் செஞ்ச தவறுகளை நீங்கள் 2 திராவிட கட்சிகளும் மாற்றி இருந்ததுனால அம்பலப்படுத்தவே இல்லை. இப்போ 3வது ஒரு அமைப்புன்னு ஒன்று வரும்போது அது உங்களை அம்பலப்படுத்தினா தான் அது தன்னை தக்க வச்சுக்க முடியும். அப்போ உங்களை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த விஷயத்தில் தவறு செஞ்சுருக்கீங்க, எதுக்கு இத்தனை கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த கடன் வாங்கின பணத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்ற ஒவ்வொரு கேள்விக்கும் மக்கள் மன்றத்தில் 2 திராவிட கட்சிகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படும். இதை நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களை வளர்க்குறதுக்கு உண்டான அரசியலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தப்புக்கு உண்டான பிராயச்சித்தத்தை நீங்கள் சேர்ந்தே செய்யணும். அப்போ எப்படி 2 பேலன்ஸாக நீங்கள் வளர முடியும்? அழிவு காலம் தான். அதாவது வந்து வளர்ச்சிங்கிறது இனி திராவிட கட்சிகளுக்கு இல்லை, வீக்கம் தான் இருந்தது கடந்த 5 வருடமாக. வீக்கம் வந்து உடம்புக்கு கேடு. வளர்ச்சி தான் முழுமையான, அதாவது இன்றைக்கு வளருகின்ற இயக்கங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 தான். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று வந்து தாவேகா, அடுத்து பிஜேபி. இந்த இடத்தை திராவிட கட்சிகள் விடக்கூடிய இடத்தை வந்து அடுத்து பாஜக வந்து ஃபில் பண்ண போகுது. இந்த தேர்தலை நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து பாஜக உள்ளே புகுந்து பல்வேறு வேலைகள் பகுந்து இதில் முழுமையான பலனை அடைய போகிறது பாஜக தான். அதிமுக என்ன ஆகும்? அதிமுக எனக்கு தெரிந்து வந்து அதாவது வந்து அதிமுக என்பது ஒரு கரிஷ்மா பார்ட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பாலிடிக்ஸ் என்றைக்குமே இருக்கும். ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று வந்து சித்தாந்த பாலிடிக்ஸ். இந்த உணர்ச்சி பாலிடிக்ஸ்ன்றது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் இருந்தது, இப்போ விஜய் காலத்துக்கு திரும்ப வந்திருக்கு. இந்த கரிஷ்மா வந்து உங்களுக்கு எப்போ ஏற்படும்னா, அந்த இமேஜ் வந்து அதிசயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் ஒரு அதிசயங்களை பண்ணார், 234 தொகுதியில் ஜெயலலிதா தனிச்சு நின்று ஒரு அதிசயம் பண்ணுது. இன்றைக்கி விஜய் வந்து ஒரு அதிசயம் பண்ணியிருக்காரு. அப்போ அதிசயங்களை விரும்புகிற கட்சிகள் என்ன ஆகும்?
அப்போ எதுவுமே 10 எலெக்ஷனை எந்த வெற்றி அதிசயத்தையும் காட்டாமல் 11வது தேர்தலையும் படுபாதாளத்தில் போன கரிகாலன் மேஜிக் ஷோவை எவனாவது விரும்புவானா? அந்த ஒரு எமோஷனல் டச்சே இருக்காதுல்ல. நீங்கள் என்ன கடைசி ஒரு கரிஷ்மாக்காக நான் அந்த கட்சிக்குள்ள அதோட ஓட் பேங்கை அது தக்க வச்சிருந்தாலும் இனிமேல் வர்ற காலங்களுக்கு உண்டான இளைஞர்கள் மத்தியில் இந்த 2 திராவிட கட்சி. எடப்பாடி பழனிசாமி என்னவாரு? எடப்பாடி நீங்கள் சொன்ன அந்த கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது ஐடிஎம்கேல இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவர் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாகட்டும் என்ன செய்வாங்க? ஏன்னா அந்த கட்சியிலே நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கதாகவும் வந்து பேச்சுக்கள் வந்து இல்லை. என்னென்னா டிஎம்கேக்காவது ஒரு டைம் டேபிள் இருக்குது, ஒரு கொடி நாள் இருக்குது, அந்த நாள் இந்த நாள்னு வழக்கமாக ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி எதுவுமே இந்த அதிமுகன்ற கட்சிக்கு வந்து கொள்கை மற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கடந்த காலங்களில் இது வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட ஒரே கொள்கை இருந்தது. அதை வந்து இன்னைக்கு முழுமையாக தாவேகா நீங்கள் இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றதுல முழுமையாக அடிபட்டு போச்சு. அப்போ இனிமேல் அதிமுக வந்து முன்னேறுவது மிக மிக கடினம். ஏன்னா அதுக்கு வந்து அதை தீனி போட்டு வளர்க்குறதுக்கு உண்டான எந்த விஷயமே இல்லையே. எதை பிடிச்சிக்கிட்டு அது மேலே எழும்பி வரும் இனிமேல். இன்னொன்று இளைஞர்களும் இல்லை. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எல்லா கட்சியிலேருந்து வாங்கினான்னா அதிமுகலேருந்து இருக்க ஆட்களை அப்புறம் செச்சில் வச்சு தான் தள்ளிட்டு வரணும் இல்லையா? ஏன்னா அப்படி ஒரு இளைஞர் படையே இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே அது போகவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் லாங் டைமாக சஸ்டெயின் பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு வந்து எதிர்த்து வளர்றதுக்கு இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் போய் நீங்கள் எதை பெருவாரியான எதிர்ப்பு ஓட்டுங்க பாஜகன்ற எதிர்ப்பு ஓட்டு இருக்கோ நீங்கள் அதோடய இருக்கீங்க. அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட போவீங்க? நீங்கள் எதை சொல்லுவீங்க? இனிமேல் என்ன செய்வீங்க? அது மக்கள் அதாவது கடந்த 5 வருடமாக அவ்வளவு பெரிய வேக்கண்ட் இருந்துச்சு எதிர்கட்சியாக. எந்த செயல்பாடுமே இல்லை. நீங்கள் என்ன ஜெயலலிதா அவங்க கட்சியை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அதான் நீங்கள் என்ன ஜெயலலிதாவான்ற 4 வருஷம் சும்மா இருந்துட்டு 5வது வருஷம் இறங்கி ஒரு ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிடலான்றதுக்கு நீங்கள் ஜெயலலிதா கிடையாது. அந்த கரிஷ்மா முகம் எடப்பாடி கிடையாது. ஒரு வருஷத்தில் ஜெயலலிதா இறங்குச்சுன்னா பேசிச்சு வச்சாங்கன்னா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற நம்பிக்கை அன்னைக்கு இருந்த மக்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஏதாவது எந்த பிரச்சனையுமே மக்களால் வெளியே சொல்ல முடியல. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திமுக ஊடகங்களை பேச விடாமல் மௌனியாக்குனதனுடைய விளைவு தான் இது. ஏன் இந்த தேர்தலை கணிக்க முடியலன்னா வெளியே சொல்லவே முடியல. என்னால் 4 வருஷமாக நான் சொல்லவே முடியல. திடீர்னு ஓட்டு கேட்கன்னு வரும்போது மட்டும் நான் எப்படி வெளியே சொல்ல முடியும்? அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் எனக்கு. நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு ஏன் கொண்டாட்டமே இல்லை? ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை நான் உடச்சி வெளியே வர்றேன். அந்த பர்ஸ்டனில் வந்து நான் ஒரு நிம்மதியை தான் அடைகிறேன். அந்த நிம்மதியை என்னால் முழுமையாக சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியல. இந்த 4 நாட்கள் நீங்கள் செஞ்சது வந்து ஒரு எமோஷ்னலாக எவ்வளோ பெரிய வளர்ச்சியை தாவேகா கொடுத்துருக்குன்றது இந்த அரசியல் கட்சிகளும் டெல்லி பிஜேபி எல்லாரும் வந்து ஒருவேளை உணர்ந்துட்டதுனால இன்றைக்கி ஒரு ஃபைனல் கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. இது பெரிய ஒரு எமோஷனல் பேக்ட்ராப். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு எல்லா சான்ஸையும் போட்டு பார்ப்போம். மக்கள் என்ன பண்றாங்க, மக்கள் ஏதாவது ஆதரவான குரல் வருதா இல்லையான்றதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒரு வேலை தானே இது. இல்லை, அது வழக்கமாக பார்க்குற பொலிட்டிக்கல் தான், ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். இந்த சிச்சுவேஷனில் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் எப்போ ட்ரை பண்ண போகிறோன்ற அந்த ஒரு ரைட் தான். அது ட்ரை பண்ணுறதுக்குண்டான சோர்ஸே உங்களுக்கு இல்லையே. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 100ல் இருக்கீங்க, 2 பேரும் 100 இருக்கீங்க, கேப்பில் இருக்குதுன்னா நீங்கள் அந்த சோர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாகவே நீங்கள் எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு வெறும் அதிகாரத்துக்காக மட்டும் ஒன்று சேருவேன்ற போது அங்கே அடிபடுது இல்லை. இந்த பக்கம் ஒருத்தர் வந்து எனக்கு வாய்ப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிஜேபி இல்லாத ஒரு டீமோட தான் நான் வந்து போய் சேருவேன்னு உறுதியாக ஒருத்தர் நிற்கிறாரு 108 வச்சுக்கிட்டு. அதுக்கு ஆப்பரண்டாக இருக்க வேண்டிய நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்பிக்கை இழந்து உங்கள் சித்தாந்தத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது திரும்ப மக்கள் மன்றத்தில் நம்பிக்கை பெற வேண்டிய சூழலில் இருக்க வேண்டிய நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு நான் போய் நிற்பேன்னா எப்படி உங்களுக்கு அது ஏற்றத்தை தரும்? இந்த கேம் எவ்வளோ கேவலமான சூசைட் கேம் இது. இந்த கேமை செஞ்சுருக்கிறது அப்படின்னு 5 வருஷம் கழிச்சு மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க. நம்ம வந்து அன்னைக்கு 67 காங்கிரஸ் செஞ்ச தவிர இன்னைக்கு நம்ம செஞ்சிடக்கூடாது. காங்கிரஸ் நம்மளை வந்து விட்டு பார்த்துட்டு அன்னைக்கு காமராஜர் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு. 6 மாதத்துல இந்த ஆட்சிக்கு வந்துடும், இது வந்து இவர்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு அன்னைக்கு காமராஜர் பேசக்கூடிய அன்றைக்கு வந்து காங்கிரஸ் மெத்தனமாக இருந்தது போன்று நம்ம இன்னைக்கு மெத்தனமாக இருந்துட்டோம்னா விஜயை வீழ்த்தவே முடியாத சூழ்நிலைக்கு போயிருமோன்ற பதட்டம் தான் இந்த 4 நாட்களில் திமுக தெரிகிறது. அது 2 பக்கமும் இருக்கு. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. ஒரு புது பிளேயர் உள்ள வந்துட்டாரு. இது வந்து நமக்கு அது நம்ம இடத்தையே மொத்தமா ஒருத்தர் எடுத்துக்கிறாரு. நம்ம இடத்த மட்டும் இல்ல 2 பேர் இடத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கிறாரு.
இது நாளைக்கு திடீர்னு ஏதாவது வந்த உடனே ஒரு கையெழுத்து போட்டு பெண்கள் தொடர்பான போக்குவரத்து ஃப்ரீ ஆக்கிறதோ இல்லைன்னா வந்து ஏதோ 2 ஸ்கீம் போட்டு அப்படியே ஒரு 6 மாதத்தில் டெவலப் ஆகி போயிருச்சுன்னா. ஸோ இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு அன்கண்டிஷனலான சப்போர்ட் தான் வந்து காங்கிரஸ் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இது எப்போ வேணால் வந்து வெளியே வரலாம் அப்படின்ற அந்த ஒரு வென்டிலேட்டர் மூமெண்ட் தான் இதுக்கு இல்லை. என்னன்னா இனிமேல் ஏதோ ஒன்றை காட்டி வந்து ஒரு பாஜக பயமுறுத்தலில் இந்த இயக்கங்கள் வெளியே வரப்போறதில்லை. காங்கிரஸ் வெளியே வராது, பாஜக மிரட்டி, கம்யூனிஸ்டுகள் வராது, விசிகாவும் வராது. அப்போ ரொம்ப உறுதியாக மறுபடியும் திமுக போகிற சான்சஸ், ஏன்னா அவங்க கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வரல, அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் கொடுக்குறோம். என்ன செய்யும் திமுக திரும்ப? இப்போ இஷ்யூ பேஸில் நீங்கள் வந்து ஒரு அஜெண்டா கொண்டு வரும்போது அதுக்கு எதிராக வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்டமன்றம் போகல. இனிமேல் இந்த அரசை கவுக்கிறதுக்குண்டான வேலையை இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசு அமையணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க மக்கள். இதுக்கு எதிராக வேலை செஞ்சதின் விளைவுகளை தான் நீங்கள் 4 நாளில் 2 பேரும் பார்த்தீங்க. ஏன் இன்னைக்கு முடியலை? ஏன் இந்த மாற்று கருத்தை எடுக்கவே இவ்வளோ பெரிய நட்போடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் விசாக்களும் ஏன் அந்த முடிவு எடுக்கலை? அப்போ இது மக்களின் தீர்ப்பு. இதுக்கு நம்ம வந்து மதிப்பளித்து தான் ஆகணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு வந்து என்னென்னா 32 பல்லுக்கிடையில் சிக்கிய நாக்கு போல தான் இன்றைக்கி தாவேக்காவுடைய நிலைமை. எந்த ஒரு ஸ்கீம், ஏன்னா 2மே இனிமேல் மக்கள் மன்றத்தை தன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய தேவை எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. இன்றைக்கி இது விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் விசிகா இழந்த மற்ற தொகுதிகளில் ஜெயிச்சது தாவேக்கா. அப்போ முழுமையாக தன்னோட வாக்கு வந்தியை தாவேக்காட்ட இழந்திருக்க கட்சி விசிகா. தொடர்ந்து அந்த நன்மதிப்பை திரும்ப பெறணும்னா மக்கள் மன்றத்தில் செயல்படுத்தி தான் ஆகணும். என்ன தான் நீங்கள் வந்து கூட்டணியாக இருந்தாலும் மக்களோடு நிற்கிற மாதிரியான அரசியல்களை செஞ்சால் தான் எல்லாருமே ரீஃபார்ம் ஆக முடியும். அப்போ எல்லாருமே இந்த அரசை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்குவாங்க, எந்த தவறு நடக்க விடாம. அது அவருக்கு ஈஸி இல்லை, வேலை இல்லை. நீங்க எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து யாருமே நீங்க பேசாம விட்டீங்கன்னா தான் தவறு செய்வீங்க. உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இது தப்புங்க, அது அங்க கையை வைக்காத, இங்க காலை வைக்காத, இங்க கண்ணை பார்க்காத, அப்படி இருக்கும்போது சுதந்திரமா செயல்பட முடியாது. இல்ல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அதாவது என்னன்னா சுதந்திரமா செயல்பட வேண்டான்னு தான் நீங்க பெரும்பான்மையும் கொடுக்கல தாவேக்காக்கு. நாங்க வந்து இது வரைக்கும் பெரும்பான்மை கொடுத்து பார்த்துட்டோம். அதனால நாங்க இழந்தது ஜாஸ்தி. ஒருத்தர் மட்டும் தனியாக வந்துட்டு அவன் மோனோபோலியா இருந்து அவங்க இது மட்டுமே நன்மையை வச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அப்படி ஒன்று வேண்டாம். எங்களுக்கு ஒரு கூட்டு ஆட்சி வேணும், கூட்டணி ஆட்சி வேணும். அதில் நல்லவர்களாக இணைந்து நீங்கள் எல்லாரும் ஒன்றுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செய்யுங்க. அப்படி ஒரு கூட்டணியும் அமைஞ்சிருச்சு. இது யாரும் வந்து எங்களுக்கு சுயநலத்துக்காக வாழக்கூடியவர்கள் இவர்கள் யாரும் கிடையாது, கூட இருக்கிறவர்கள். அப்படி போகக்கூடிய சூழ்நிலையிலே இவர்கள் கிடையாது. ஒருவேளை இந்த அரசை வந்து எந்த விதத்திலையும் எப்படி கடந்த 5 வருடமாக திமுகவை வந்து வலுவிழக்க செஞ்சோம்னா அதன் மூலமாக பாஜக உள்ளே புகுந்துடும். திமுகவை காக்க வேண்டியது நமது கடமைன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளும் விசிகாக்களும் தங்கள் மேல் விழுந்த அம்புகளை கூட நெஞ்சில் தாங்கிக்கிட்டு திமுகவை பாதுகாத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தாவேக்காவையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பாதுகாத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து மதவாதத்துக்கு எதிரான முழுமையான ஒரே சக்தி, இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் சக்தி தாவேக்கான்னு முடிவாயிருக்கு. எப்படி ஆனால் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்றது ஒரு குழப்பம். ஏன்னா இவர் வந்து பிஜேபி இவ்வளோ கிரவுண்ட் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியுது, பின்னாடி இருந்து இவ்வளோ பேக்ரவுண்டில் இந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுது. மக்களே கேட்குறாங்க, ஏன் விஜய் இன்னும் பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார், ஆளுநர் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறார். அவர் வந்து சைலண்டாக சாதிச்சிட்டாரு. ஆனால் ஏன் கேட்கலன்ற ஒரு கேள்விக்கலாம் அந்த நம்பிக்கையை அவருக்கு வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி வந்துச்சு? இவர் இதுப்பே வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த சரணத்திலேயே கேட்க மாட்டேங்கிறாரு, இன்னும் ஒரு கேட்பாரான்ற ஒரு கன்க்ளூஷன் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து மீண்டும் நம்ம சொல்கிறது விஜய்கிட்ட அதை திரும்ப பேசணும், பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை வந்து கையில் எடுக்கணும், வாயை விட்டு பேசணும்னு சொல்கிறது. ஆனால் அதை செயல்களின் மூலம் உணர்த்துறாருல நிறைய விஷயங்கள்ல. இப்போ இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே போய் அதிமுகவிட்டையோ யார்கிட்டையோ போய் ஈஸியாக சேர்ந்துருக்கலாம். ஏன் காங்கிரஸை உள்ளே வச்சு, அதாவது வெறும் 108 மட்டும் மெஜாரிட்டியை காட்டியிருந்தாலே கவர்னர் வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் காங்கிரஸ் லெட்டரையும் கூட வச்சே கொடுக்குறாங்க? நீ மெஜாரிட்டி, அப்போ நீ போய் மெஜாரிட்டியை கூட்டிகிட்டு வான்னா, இப்போ நான் மெஜாரிட்டியை கூட்டிகிட்டு நான் வந்து என் இதை மட்டும் பெரும்பான்மையை மட்டும் காட்டிட்டு நான் போய் அதிமுகவில் இருந்தோ இதில் இருந்தோ 10 பேரை பிடிச்சி போடுறதுக்கு நான் நினைக்கல. நான் ஏன் இந்த வெற்றிக்கு ஒரு அடையாளம் தேவை. இப்போ தாவேக்கான்ற கட்சிக்கு ஒரு லேபிள், பொலிட்டிக்கல் லேபிளே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் 2 கம்யூனிஸ்டோ விசிகாவோ உள்ளே வரும்போது இதுக்கு ஒரு லேபிள் கிடைக்குது, செக்யூலர் பார்ட்டின்ற அடையாளம் கிடைக்குது. உண்மையிலே சமூக நீதியா இருக்கு, அதிகாரம் பிரிச்சளிக்கப்படுது இல்லையா?
எல்லாருக்குமே வந்து கூட்டணியிலையும் கூட்டணியில் இருக்க எல்லாருமே ஒரு அரசியல் பங்கு பெறக்கூடிய சூழலும் இருக்கு. அவங்க பங்கு எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, எப்படியா இருந்தாலும் நீங்க ஒரு காமன் ஒரு சின்ன எந்த இது கொண்டு வரதா இருந்தாலுமே ஒரு ஆலோசனையில நடக்கும்ல கண்டிப்பா. அவர் விஜய் வந்து சிபிஎம் ஆபீஸ் போகும்போது அதான் சொல்றாரு, நான் எல்லாமே உங்களோட கன்சிடர் பண்றேன், எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு தானே கேட்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசையும் ஒரு மன்றத்தையும் நம்ம பார்க்க போறோம்ல, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் நிறைய செக்ரட்டரியேட்ல வந்து நம்ம 2 பேருமே நிறைய பார்த்துருக்கோம். பல வருஷமா செக்ரட்டரியேட்ல பக்கத்துல இருந்து இந்த அதிமுக திமுக கவர்னன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை செய்ய முடியுதா? இல்லை, எனக்கு என்னன்னா இது நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு கூட்டணி கட்சினா இந்த பக்கத்தில் இருக்கும், அந்த பக்கம் இவர் இருப்பார். ஒரு சாதாரண டீ கடை ஊழியராக இருந்த என்னை வட்ட செயலாளராக்கி வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னை அன்றாட வளர்த்த ஜெயலலிதா புகழ்வாங்க, ஒரு பக்கம் கருணாநிதி ஸ்டாலினை புகழ்வாங்க. டீ குடிச்சேன் நான் வந்து வடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்து சும்மா இருந்த என்னை அமைச்சராக்கிட்டீங்களே அம்மான்பாங்க. அந்த பக்கம் இது இப்படி தான் நம்ம சட்டமன்றத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு 110னா என்ன, ஒரு சட்டத்தை ஒரு கட்சி கொண்டு வருதுன்னா அது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறது இருந்ததான்றது இருக்கலை. மேக்சிமம் இருந்ததில்லை. அந்த 110லேயுமே அந்த கூட்டணி கட்சிகள்ன்றது வந்து என்ன செய்யும்னா அதை புகழ்ந்து பாராட்டி தான் அந்த 110ன்றதே வந்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு விதி தான் அது சட்டப்பேரவையில். அதையே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் நம்ம பார்த்தோம். அதுக்கே ஒரு மணி நேரம் பேசுவாங்க நன்றி தெரிவிச்சு, அம்மா வாழ்க அப்பா வாழ்கன்னு பேசி இப்படி போவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் எந்த ஒரு மசோதாவையும் தனியாக செய்ய முடியாது. 120ன்றது இந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாக்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து அவ்வளவு சுலபத்தில் நீங்கள் செஞ்சிட முடியாது. அப்போ இவங்களுக்குமே இந்த கவர்னன்ஸு கொண்டு புதுசு. அப்போ இவர்களோட ஆலோசனை இல்லாமல் 2ஐயும் கலக்காமல் ஒன்றை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக திமுகவும் இருக்கும். அது அதிமுகவும் அதே இருக்கு, மதிமுகவும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா பிரதிநிதித்துவத்தோடையும் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான மன்றமா இருக்கும். இன்னொன்று வந்து கடந்த காலங்களில் நீங்க செஞ்ச தவறுகளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு 2 கட்சிகளும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதாவது மக்கள் இந்த நீங்க யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத இந்த அரசின் மூலம் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்திட்டாங்க. வாக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டது, மதம் பார்த்து ஓட்டு போட்டது, அதை முடிச்சு விட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம் சித்தாந்தத்தோடு இருக்கணுமா, எதோட இருக்கணும், எப்படி ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதையும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்திட்டாங்க. நாளைக்கு சட்டமன்றம் நடந்தாலும் அது அரசியல் மன்றமாக இல்லாமல் மக்கள் மன்றமாக தான் நடத்த முடியும். அதுதான் இந்த தேர்தலுடைய வெற்றி. இந்த தொங்கு வந்ததின் நன்மையும் அதுதான். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நீண்ட நம்ம காலத்தில் இது வந்து பார்க்காத ஒரு அரசியல் வந்து இப்போ உருவாகுது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிக்க நன்றி பிரபு.